இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு எம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து குர்குரே பாக்கெட் எடுத்துக்கோங்க. நான் பெரிய பாக்கெட் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு 5 ரூபா குர்குரே தான் எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இதை என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா உள்ளே அப்படியே நுணுக்கிடணும். ஸோ அது நல்லா நீளமாக இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணுறோம், நல்லா உடச்சிக்கணுங்க. அடுத்து ப்ரெட் எடுத்துருக்கேன். நான் ஒரு ப்ரெட் 6 பீஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதிகமாக உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டை அதிகப்படுத்திக்கங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரெட் பீஸை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ப்ரெட்டை ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிளான ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மூடியை வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு அது அழகாக அப்படியே கட் ஆயிரும். பாருங்கள், இதை இந்த பீஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை தனியாக ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எல்லா ப்ரெட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு அது மேலுள்ள தோலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி குர்குரேயை நல்லா நம்ம நுணுக்கி வச்சுருக்கோங்க. இப்போ நான் ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நான் வேக வைத்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிறேங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிருங்க. ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்தால் உங்களுக்கு மசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை வச்சு கூட நல்லா அதை மசிச்சிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கை இப்போ நம்ம நல்லா மசிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு தான் நான் செய்கிறேன். ஸோ ஒருக்கு நம்ம மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் போதும். இதோட கொஞ்சம் போல் மல்லி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் காரத்துக்கு மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய்த்தூள் எல்லார் வீட்லையுமே இருக்கும். நான் என்ன கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணுறேன். அதாவது நம்ம காய்ந்த மிளகாய் நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதோட நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக கூட நீங்கள் மிளகுத்தூளே கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், குர்குரே நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாக்கெட்டோட முழு பாக்கெட்டோட நுணுக்கி கூட வச்சுக்கலாம். இல்லாட்டினா கூட நீங்கள் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி கூட அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நல்லா நுணுக்கி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நல்லா நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இன்னொன்று நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும்னா நம்ம பிளாக் சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ணலாம், நம்ம மிளகாய்த்தூள் அது மாதிரி நம்ம இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், நம்ம கேப்சிகம் துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை என்னென்னா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே கரைச்சிக்கோங்க. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை லைட்டாக சைடு ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பண்ணிங்க.
இதில் வந்து நீங்கள் மைதா மாவு இருந்தால் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூனாக அது மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்குங்க. ஏன்னா இது வந்து நமக்கு லைட்டாக வந்து அப்படியே ஒட்டணும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு வச்சுட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம சாண்ட்விச் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இந்த குர்குரே வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து மென்று சாப்பிடும்போது அந்த குர்குரே அப்படியே வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த உருளைக்கிழங்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் உருளைக்கிழங்குல. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இதை என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து இன்னொரு ப்ரெட்டை வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா சைடுமே நல்லா என்ன ஆகும்னா ஒட்டிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்லேயும் ஸ்டஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு 2 ப்ரெட் எடுத்தால் தான் ஒரு ஆளுக்கு வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நான் 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் 3 பேருக்கு இது பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆளுக்கு அந்த 2 ப்ரெட்டு தேவைப்படும். அதுபடி கணக்கு பண்ணி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் கூடுதலாக வச்சுக்கோங்க, ப்ரெட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குர்குரே கூட நமக்கு ஒரு பாக்கெட் இருந்தாலே போதும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் அல்ல பட்டர் இல்லாட்டினா குக்கிங் ஆயில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ வந்து ரெண்டாவது ஃப்ளேமும் நான் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம லைட்டாக தான் இதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சாண்ட்விச்சை வந்து இதை அப்படியே வச்சிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நெய்யை வந்து லைட்டாக வந்து நமக்கு ஹீட் ஆயிருச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். நம்ம ஒரே இடத்துல வச்சோம்னா நெய் எல்லாமே ஒரே பக்கமே எல்லாம் ஆகும்னா அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படியே திருப்பி விட்ருங்க. திருப்பிச்சுன்னா நமக்கு 2 சைடுமே என்ன ஆகும்னா நெய் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ டோஸ்ட்டும் நல்லா ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நெய் பட்டால் தான் உங்களுக்கு அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும். ரெண்டாவது கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெட்டும். இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் நெய் ஊற்றிருக்கனால சீக்கிரமாக நமக்கு ரோஸ்ட் ஆயிரும். ரெண்டாவது சாப்பிடும் போது அந்த நெய்யோடைய வாசமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட பட்டரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதே மாதிரி அந்த சைடுமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப வந்து நமக்கு கருவே விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் நெய் போட்டிருக்கனால சீக்கிரமாகவே நமக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்க, ஒரு சூப்பரான எம்மியான குர்குரே சாண்ட்விச் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.